ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த சீரிஸோட லாஸ்ட் எபிசோட் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். மாரியோ மேரேஜ்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து உட்காந்துக்கிட்டு இருப்பா. ஆனால் இவன் மைண்டு ஃபுல்லாக லூயிஸ் ஒன்று தான் ஓடிக்கிட்டு இருக்கும். மேரேஜில் லூயிஸை இவகிட்ட வந்துட்டு, மாரி நானும் அப்பத்துலேருந்து பார்த்துக்கிட்டே இருக்கேன், நீயும் வெச்ச கண்ணு வாங்காமல் சாவியே பார்த்துக்கிட்டு இருக்க, உனக்கு என்ன அவர் ரொம்ப பிடிச்சிருக்கா அப்படின்ட்டு வேற கேட்பான். அப்படி உனக்கு அவர் மேலே ஃபீலிங்ஸ் இருக்குன்னா டேரெக்டாக அவர்கிட்ட போய் உன்னோட ஃபீலிங்ஸை சொல்லலாம்ல அப்படின்ட்டு வர சொல்லிக்கிட்டு இருப்பான். ஆனால் அவர் தான் என்ன ஆல்ரெடி ரிஜெக்ட் பண்ணிட்டாரு, இப்போ நான் என்ன பண்ணுறது அப்படின்ட்டு வர கேட்பா. நம்ம என்ன ஒரு ஐடியா கொடுக்கட்டுமா அப்படின்ட்டு வர சொல்லுவான். என்னது அப்படின்ட்டு வர கேட்பாலாம். நீ உன்னோட ஃபீலிங்ஸை டேரெக்டாக ஜென்யூனாக சொல்லு, எதுக்கு நீ உன்னை ஓவர் எக்ஸாகரேட் பண்ணிக்கிட்டு ரொம்ப ஃபேக்கான ஃபீலிங்ஸை வெளிப்படுத்துகிற, அந்த மாதிரி பண்ணனா உன்னை யாருக்கும் பிடிக்கவே பிடிக்காது அப்படின்ட்டு வர சொல்லுவான். இதே தான் சாவும் மாறி ப்ரப்போஸ் பண்ணும்போது சொல்லியிருப்பாரு. உடனே லூயிஸும், நீ எப்போவுமே நீயாரு, எப்போவுமே ரியலாக இருக்கும் போது தான் உன்னை எல்லாரும் மதிப்பாங்க, அதை எப்போவுமே மனசில் வச்சுக்கோ அப்படின்ட்டு வர அட்வைஸ் பண்ணியிருப்பான். அவ்வளோதானே, இப்போ பாருடா அப்படின்னு சொல்லிட்டு இமீடியட்டாக வேறு சாக்கு மெசேஜ் பண்ண ஆரம்பிச்சிருவா. அவருக்கு வேறு ஆர்டின் அனுப்ப ஆரம்பிச்சிருவா. என்னது இது, மாறி ஃபோன்லேருந்து ஆர்டின்லாம் வருது, என்ன மாதிரி இது அப்படின்ட்டு வர கேட்பாரு. நான் இதை டெய்லி உங்களுக்கு அனுப்பலான்னு இருக்கேன் அப்படின்ட்டு வர சொல்லுவா. எதுக்கு அப்படின்ட்டு வர கேட்பாரு. நான் இப்போ என்ன சொல்கிறதுன்னு தெரியலையே அப்படின்ட்டு வர திருட்டு மொழி முடிச்சுக்கிட்டு இருப்பா. என்னோட ஃபீலிங்ஸ் உங்களுக்கு ப்ரூவ் பண்ணுறதுக்காக டெய்லி ஒரு ஆர்டின் அனுப்பலான்னு இருக்கேன் தூங்குறதுக்கு முன்னாடி அப்படின்ட்டு வர மெசேஜ் அனுப்பிச்சி விட்ருவா. அவ்வளோதானா, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவரை வேறு சிம்பிளாக முடிச்சிருவாரு. என்னது இது இவ்வளோ ஈஸியாக இருக்குது, தெரிஞ்சுருந்தால் முன்னாடியே பண்ணியிருப்பேனே, தேங்க்ஸ் டா லூயிஸ் அப்படின்னு சொல்லிட்டு மாறி வேற செம்ம ஹாப்பி ஆகிடுவா. இந்த பக்கம் ஜோவும் மாறியை நினச்சி கதறி கதறி வேற எழுதுகிட்டு இருப்பான். மாறிக்கிட்ட எப்படி லூயிஸ் சொன்னானோ அதேமாதிரி ஜோ கிட்டே வந்து வேற சொல்லியிருப்பான். ஜோ, நீங்கள் என்ன அப்பத்துலேருந்து மாறியே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு மாறி ரொம்ப பிடிச்சிருக்கா என்ன அப்படின்ட்டு வேற கேட்பான். உடனே இவனும் இதுதான் சான்ஸ்ன்னு சொல்லிட்டு, ஆமாண்டா நான் மாறியை ரொம்ப லவ் பண்ணுறேன் அப்படின்ட்டு வேற சொல்லிடுவான். சரி ஓகே, அப்போனா நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படின்ட்டு வேற சொல்லுவான். என்னது சொல்கிறா அப்படின்ட்டு வேற ஜோவும் கேட்பானா. நீங்கள் எப்படி மாறி மேலே ஒரு க்ரஷ்ஷாக இருக்கீங்களோ அதேமாதிரி மாறிக்கு சா மேலே ஒரு க்ரஷ் இருக்குது. இந்த உண்மை உங்களுக்கு தெரியுது ரொம்ப நல்லதுன்னு எனக்கு தோணுச்சு, ஆனால் தான் சொன்னேன், இதுக்கு மேலே உங்கள் இஷ்டம், அவங்க மேலே ஃபீலிங்ஸ் வச்சு நீங்கள் தேவையில்லாமல் உங்களே ஹர்ட் பண்ணிக்காதீங்க, அவங்களே ஹர்ட் பண்ணாதீங்க அப்படின்ட்டு வர அட்வைஸ் பண்ணுவான். உடனே ஜோவும் பயங்கரமாக ஹர்ட் ஆகிடுவான். லூயிஸ், உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, எனக்கும் மாறிக்கும் நிறைய பியூட்டிஃபுல்லான மெமரிஸ்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு காரில் கக்கா போன கதைலாம் காதல் கதை மாதிரி வேற சொல்லிக்கிட்டு இருப்பான். அதை விட முக்கியம், உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, யாரும் ஏற்றுக்கவே முடியாத ஒரு பெரும் பழியை நான் ஏற்றுக்கிட்டேன் அவங்களுக்காக. இந்த மாதிரி நிறைய மெமரிஸ் எங்களுக்குள்ளே இருக்குது, சட்டுன்னு மறக்க சொன்னால் என்னால் இப்படிலாம் மறக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பயமாக வேற ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவான். என்னால் உங்கள் ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்க முடியுது ஜோ, அதனால தான் நான் இப்பயே வந்து சொன்னேன், என்னால் நீங்கள் ஹார்ட் பிரேக் ஆகி தவிக்கிறதெல்லாம் பார்க்க முடியாது, ஸோ பார்த்து புரிஞ்சு இருந்துக்கோங்க அப்படின்ட்டு வர அட்வைஸ் பண்ணியிருப்பான். அதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு வேற கதறிட்டு இருப்பான். மாறி, நான் என்ன பண்ணுறது மாறி, இப்போது உன்னை என்னால் மறக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வேற ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பான். உடனே ஜோவும் ஏஞ்சி உட்காந்துட்டு, இல்லை ஜோ அழாதரா, இந்த லைஃப் ஒரே ஒரு வாட்டி தான், ஸோ உனக்கும் இந்த ஒரு லைஃப் தான் இருக்குது, மாறியை விட்டுறாத, உன்னோட 100% கொடுத்து ட்ரை பண்ணு அப்படின்ட்டு வர சொல்லிக்கிட்டு இருப்பான். இருந்தாலும் திருப்பி அழ வர ஆரம்பிச்சிடும். மாறி, இருந்தாலும் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ஐ லவ் யூ மாறி அப்படின்ட்டு வேற ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பான். இந்த பக்கம் நம்ம லூயிஸா பயங்கர ஜாலியாக படுத்துக்கிட்டு இருப்பான். இன்றைக்கி மேரேஜ் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக போச்சு, கிம்மும் யூவும் மேட் ஃபார் ஈச் அதர், அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்தாங்க இன்றைக்கி அந்த கப்பல் ட்ரெஸ்ஸில். அதேமாதிரி எனக்கும் போடணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசையாக இருக்குது, நானும் புக்ஸ்லாம் மேரேஜ் பண்ணிக்கிட்டால் எவ்வளோ நல்லாயிருக்கும், நினச்சி பார்க்கவே அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கேன்னு சொல்லிட்டு இமேஜினேஷனை வேறு தெரிக்க விட்டுட்டு இருப்பான். நைட்டில் தூங்காமல் அவன் பாட்டி ஏஞ்சி உட்காந்து பைத்தியம் மாரி வேறு கத்திக்கிட்டு இருப்பான். பேசாமல் நான் போக்ஸில் மேரேஜ் பண்ணிக்கிட்டுமா, எவ்வளோ சீக்கிரமாக பண்ணுறோமோ அவ்வளோ சீக்கிரமாக நல்லதுன்னு நினைக்கிறேன், பேசாமல் அவளுக்கு ப்ரப்போஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு தூங்காமல் ஏஞ்சி உட்காந்து எல்லா ட்ரெஸ்ஸையும் வேறு போட்டு பார்த்துக்கிட்டு இருப்பான். இந்த ட்ரெஸ்ஸில் போய் ப்ரப்போஸ் பண்ணலாமா இல்லை வேறு ட்ரெஸ்ஸில் போகலாமா, எப்படி கேட்குறது, பேசாமல் போக்ஷல் கிட்ட ஸ்ட்ரைட்டாக எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு மேரேஜ் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுடலாமா அப்படின்லாம் வேறு ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருப்பான். எதுவுமே வேறு அவனுக்கு சாட்டிஸ்ஃபைடாகவே இருக்காது. ஏன் எதுவுமே சாட்டிஸ்ஃபைடாகவே இல்லை, இப்போ நான் எப்படி ப்ரப்போஸ் பண்ணுறது, ஒரே கன்ஃபியூசிங்காக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு தலையை பிச்சுட்டு வேறு நின்றுக்கிட்டு இருப்பான். இந்த பக்கம் சாவும் ஆஃபீஸ்க்கு வந்துட்டு இருப்பான். உடனே அவங்க அம்மாவும் கால் பண்ணிவிட்டு, டே மரியாதை ஒரு பிளைண்ட் டேட் தான் போயேன்டா, நான் பார்த்து வச்ச பொண்ணு கூட அப்படின்னு சொல்லிட்டு வேறு ஆர்கியூ பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. உங்களுக்கு சொன்னால் புரியாதான், நான் எந்த பிளைண்ட் டேட்டும் போக மாட்டேன், அப்படி மேரேஜ் பண்ணிக்கணும்னு தோணுச்சுன்னா எனக்கு பிடிச்ச பொண்ணை தான் நான் மேரேஜ் பண்ணுவேன், சும்மா என்னை ஃபோர்ஸ் பண்ணாதீங்க அப்படின்ட்டு வேறு இவரும் கத்திக்கிட்டு இருப்பார். அப்போன்னு பார்த்து எத்தனை ஒரு க்யூட்டாக ஒரு பொண்ணு வேறு வந்து நின்றுக்கிட்டு இருக்கும். இந்த பொண்ணை எதுவுமே பேசாமல் சாவை வேறு வெறிக்க வேறு பார்த்துக்கிட்டு இருப்பா. சாக்கு வேறு ஒரு மாதிரி இருக்கும், என்னது இது ஆளே பார்க்க ஒரு மாதிரி இருக்கான்னு சொல்லிட்டு மேலேயும் கீழேயும் பார்ப்பார். ஒரே ஒரு சூட்கேஸ் மட்டும் வச்சுக்கிட்டு இருப்பா. ஒரு வேளை நார்த் கொரியாலேருந்து வந்த ஸ்பையாக இருப்பாலோ, நம்மளை ஸ்பை பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம எதிர வந்து நின்றுக்கிட்டு இருக்காளோ அப்படின்னு சொல்லிட்டு, நமக்கு எதுக்கும் ரொம்ப நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவரும் வேறு வழியிலலாம் போகணும்னு சொல்லிட்டு வேறு ட்ரை பண்ணுவார். ஆனால் கரெக்டாக அந்த பொண்ணு வேறு பிளாக் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஹலோ யாருங்க நீங்கள், சும்மா வந்து ஏன் முன்னாடி நின்றுக்கிட்டு இருக்கீங்க, என்னை எதுக்கு போக விட மாட்டீங்க அப்படின்ட்டு வேறு கத்த ஆரம்பிச்சிருவார். சார் ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் டைம் தரீங்களா, கொஞ்சம் என் கூட வாங்கலை அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி வேறு தரன்னு இழுத்துட்டு போயிடுவா. ஹலோ என்னை எங்கே இழுத்துட்டு போகிறேன் அப்படின்னு வேறு கத்திக்கிட்டே இருப்பார். ஒரு வேளை சைக்கோவாக இருக்குமா, நம்ம கழுத்து கிடைக்கிறதுக்கு முன்னாடி ஓடிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேறு இவரும் ஏஞ்சிப்பார். சார் காட்டு ஜெய்சாங் வாங்கிக்கிறீங்களா அப்படின்ட்டு வேறு கேட்பா. இது எங்கேயும் கேட்ட மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் டைம் போக்ஸில் மீட் பண்ணதெல்லாம் வேறு ஞாபகம்
ஞாபகம் வரும். இவரும் வேறு அப்படியே திரும்பி பார்ப்பாரு. சார் இது நீங்கள் சாதாரண வேறு என்னென்னு நினைக்கிறீங்க, ஆனால் இதுக்கு நிறைய மருத்துவ குணம்லாம் இருக்குது சார். இது 15 வருஷம் பழசு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இவ பாட்டு எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிச்சிருவா. உடனே இவருக்கும் போக்ஷில் சொன்னதான் ஞாபகம் வரும். ஒருவேளை போக்ஷிலோட பேக் மாதிரியே இவளோட பேக்கையும் யாராவது திருடிட்டு போயிட்டு இருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு, பொண்ணு உன் பேக் யாராவது திருடிட்டு போயிட்டாங்களா அப்படின்ட்டு வர கேட்பாரு. சார் நீங்கள் என்ன பேசுகிறீங்கன்னு எனக்கு புரியல, அதை விடுங்க, கொஞ்சம் நான் சொல்கிறத மட்டும் கேட்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பட்டுன மாதிரி இழுத்து பக்கத்தில் உட்கார வச்சுப்பா. இந்த வேரோட தலையை பார்த்தீங்களா எவ்வளோ பெருசாக இருக்குன்னு, இதை வச்சே நீங்கள் இது ஒரிஜினலாக டூப்ளிகேட்டான்னு கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்ட்டு வர எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருப்பா. தெரியும் அப்படின்ட்டு வர சொல்வார். என்னது உங்களுக்கு தெரியுமா எப்படி அப்படின்ட்டு வர கேட்பா. ஏன்னா எனக்கும் காட்டு ஜெயசாங்க்கும் ஆல்ரெடி நிறைய பிஸ்னஸ்லாம் நடந்திருக்கு. ஸோ அதை வச்சு தான் சொல்கிறேன். இப்போது எதுக்கு நீ இதெல்லாம் என்கிட்ட விற்றுக்கிட்டு இருக்க, உனக்கு என்ன தான் வேணும் அப்படின்ட்டு வர கேட்பாரு. போக்ஷில் வேறு கூட ஏதோ ஒன்று சொன்னாலே, உலகத்தில் இந்த மாதிரி வேறு கிடையவே கிடையாதுன்னு, என்ன பொண்ணு இந்த மாதிரி உலகத்தில் வேறு கிடையவே கிடையாதுன்னு என்கிட்ட விற்க போறியா அப்படின்லாம் வேற கேட்டுட்டு இருப்பாரு. சார் நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு எனக்கு ஸ்டார்டிங்லேருந்தே புரியல, ஆனால் ஒன்றே ஒன்று மட்டும் நான் சொல்லட்டுமா, நான் உண்மையை ஒத்துக்கிறேன். என் அப்பா அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, ஸோ எனக்கு நிறைய காசு தேவைப்படுது, அதுக்காக தான் நான் இதை விற்கிறேன் அப்படின்ட்டு வர சொல்லிக்கிட்டு இருப்பா. உடனே இவருக்கும் பயங்கர டச்சிங்காக போயிடும். சரி ஓகே எல்லாத்தையும் நானே வாங்கிக்கிறேன், இது எவ்வளோன்னு மட்டும் சொல்லு அப்படின்ட்டு வர இவரும் பர்ஸ் எடுப்பார். பர்ஸ் எடுக்கிறத பார்த்தோன்னே, சார் இதை நான் உங்களுக்கு ஒன்றும் விற்கிறதுக்கு எடுத்துகிட்டு வரல, நான் ஷிங்ஷிங் லைனோட பிஸ்னஸ் கான்ட்ராக்ட் சைன் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் எடுத்துகிட்டு வந்தானே அப்படின்ட்டு வர சொல்லுவா. அது சரி, அப்போ கொண்டு வந்த காட்டு ஜெயசாங்க விற்கிறதுக்காக நீ வரல, காட்டு ஜெயசாங்க பற்றி கான்ட்ராக்ட் சைன் பண்ண தான் வந்தரல அப்படின்ட்டு வர கேட்பாரு. சார் உங்களுக்கே தெரியும்ல காட்டு ஜெயசாங்க எங்கே நிறைய கிடைக்கும்னு, அந்த ஊர்லேருந்து தான் நான் வந்திருக்கேன், எங்கள் ஃபேமிலி கிட்ட ஒரு காட்டு ஜெயசாங்க தோட்டமே இருக்குது அப்படின்ட்டு வர சொல்லிக்கிட்டு இருப்பா. உடனே இவரும் பயங்கர இம்ப்ரெஸ் ஆகிடுவார். பரவாயில்லையே, நான் நினச்சதை விட நீ பயங்கர ஸ்மார்ட்டாக இருக்க, ரொம்ப நல்லாவே சேல்ஸ் எல்லாம் பண்ணுறியே அப்படின்ட்டு வர பாராட்டிகிட்டு இருப்பாரு. சார் எனக்கு ஆல்ரெடி நிறைய டைம் ஆகிடுச்சு, என் அப்பா அம்மாவை போய் நான் பார்க்கணும், அவங்களுக்கு வேறு உடம்பு சரியில்லைல்ல, ஸோ உங்களுக்கே நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கல, நான் இப்போ எதுவும் எக்ஸ்பிளைன் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ண விரும்பலை, நான் போகணும் அப்படின்ட்டு வர சொல்லுவா. சரி ஓகே, உங்கள்கிட்ட ஒரே ஒரு கேள்வி தான் கேட்க போகிறேன், நீ எதுக்கு எவ்வளவோ கம்பெனி இருக்கும் போது ஷிங்ஷிங் லைனில் வந்து விற்கணும்னு ஆசைப்படுற அப்படின்ட்டு வர கேட்பாரு. அதுவா, இந்த பிஸ்னஸில் ஷிங்ஷிங் லைன் தான் பெஸ்ட்டுன்னு கேள்விப்பட்டேன், அதுதான் இங்கே கான்ட்ராக்ட் சைன் பண்ணலான்னு வந்தேன், கரெக்டு தானே அப்படின்ட்டு வர சொல்லுவா. இவ பேச பேச சாக்கு வேற கண்ட்ரோல் பண்ணவே முடியாது, அப்படியே அழகில் வேற மெய் மறந்து வேற வாயை பொழந்து பார்த்துக்கிட்டு இருப்பாரு. சார் நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுது இல்லை, என் பேர் கூட நான் ஒன்றும் சொல்லலை, என் பேர் தான் மாங்ஷில் அப்படின்ட்டு வர சொல்லுவா. போக்ஷில் இப்போ மாங்ஷில் நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு போக்ஷில் இல்லாத ஃபீலிங்ஸில் சுற்றிட்டு இருந்த நம்ம வச்சா இப்போ மாங்ஷில் வந்தோடனே பயங்கர ஹாப்பியாக வேற ஆகிடுவார். இனி நம்ம ஹார்ட்டில் போக்ஷிலுக்கு இடம் கிடையாது, இனி நம்ம ஹார்ட்டு ஃபுல்லாக மாங்ஷிலுக்கு மட்டும் தான் சொல்லிட்டு புது லைஃப்பை வேற ஸ்டார்ட் பண்ணுறாரு. எங்கே கட் பண்ணால் லூயிஸும் போக்ஷில் மேரேஜ் ப்ரப்போசல் பண்ணணும்னு சொல்லிட்டு வெளில கூட்டு போகலான்லாம் வேற பிளான் பண்ணியிருப்பான். வீட்டுக்கு வந்து பார்த்தா நம்ம போக்னா வேற இருப்பான். டே என்னடா வெளில போல அப்படின்ட்டு வேற கேட்பான். இல்லை நான் வீட்லேயே இருக்க போகிறேன் அப்படின்ட்டு வேற சொல்லிடுவான். அட கொடுமையே அப்படின்னு சொல்லிட்டு போக்ஷில் வேற, டேய் நம்ம இன்னைக்கு வீட்லேயே சாப்பிட்லாம் அப்படின்ட்டு வேற சொல்லுவான். இன்னைக்கு சொதப்பிச்சா ப்ரப்போசல் அப்படின்னு சொல்லிட்டு புலம்ப வேற ஆரம்பிச்சிருவான். என்னடா ஆச்சு அப்படின்ட்டு வேற கேட்பலாம். ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு 3 பேருமே உட்காந்து வேற நூடுல்ஸ் சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க. இந்த பக்கம் மாரியோட அம்மாவும் அந்த வீடியோ பிளேயரை ரிப்பேர் பண்ணிடுவாங்கல்ல, இந்த கேசட்டையும் வேற போட்டு பார்ப்பாங்க. அந்த வீடியோ பார்த்தோன்னே பயங்கர ஹாப்பி ஆகிடுவாங்க. இது நம்ம லூயிஸ்க்கு சொல்லியே ஆகணுமே அப்படின்னு சொல்லிட்டு லூயிஸ்க்கு வேற கால் பண்ணிவிடுவாங்க. ஆன்ட்டி சொல்லுங்கள் என்ன கால் பண்ணியிருக்கீங்க அப்படின்ட்டு வேற கேட்பான். நான் உனக்கு ஒரு சூப்பரான கிஃப்ட் வச்சுருக்கேன், உடனே என் வீட்டுக்கு வா அப்படின்ட்டு வர கூப்பிடுவாங்க. ஆன்ட்டி நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன், என்ன கிஃப்ட் சொல்லுங்கள் அப்படின்ட்டு வேற கேட்பான். இதை நீ பார்த்தா பயங்கர ஹாப்பி ஆகிடுவா, சீக்கிரமா அப்படின்ட்டு வேற சொல்லுவாங்க. லூயிஸும் அந்த வீடியோவை ப்ளே பண்ணி பார்ப்பானா பயங்கர சர்ப்ரைஸ் ஆகிடுவான். போக்ஷில் இதை பார்த்தா கண்டிப்பாக சந்தோஷப்படுவா, அவளுக்கு பெரிய சர்ப்ரைஸாக இருக்கும்னு சொல்லிட்டு உடனே போக்ஷிலுக்கு வேற மெசேஜ் பண்ணுவான். உடனே போக்ஷிலும் லூயிஸ் தூங்காமல் நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்ட்டு வேற கேட்பா. எனக்கு ஞாபகமாக இருக்குது, எனக்கு தூக்கமே வர மாட்டுது, உங்ககிட்ட நான் ஒன்று சொல்லணும் போக்ஷில் அப்படின்ட்டு வேற சொல்லுவான். என்னடா சொல்லு அப்படின்ட்டு வேற கேட்பா. இல்லை நம்ம பல நாள் பிளான் பண்ணியிருக்கோம் படத்துக்கு போகலான்னு சொல்லிட்டு, ஒரு வாட்டி கூட அது ஒழுங்காக நடந்ததே கிடையாது, பேசாமல் நாளைக்கு நம்ம ஒரு படத்துக்கு போகலாமா அப்படின்ட்டு வேற கேட்பான். படம் தானே, என்ன படம்டா அப்படின்ட்டு வேற சொல்லுவா. உடனே இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு ரத்த கலரி படத்துக்கு வேற போயிருப்பாங்கல்ல, அந்த ஞாபகம் வேற போக்ஷிலுக்கு வந்துடும். டே அந்த மாதிரி கொடூரமான படத்துக்கெல்லாம் வேணாண்டா, நான் வரமாட்டேன் அப்படின்ட்டு வேற சொல்லுவா. உடனே லூயிஸும் நீ அந்த மாதிரி படம்லாம் நினச்சிக்காத, இது ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஹார்ட் டச்சிங் ஃபிலிம், கண்டிப்பாக நீ என்ஜாய் பண்ணுவேன், நாளைக்கு ரெடியாக இரு அப்படின்ட்டு வேற சொல்லுவான். பிளான் பண்ண மாதிரி போக்ஷிலையும் வேற தேட்டரை கூப்பிட்டு போயிடுவான். தேட்டரில் வேற ஒருத்தர் கூட இருக்க மாட்டாங்க. போக்ஷிலுக்கு வேற ஒரு மாதிரி இருக்கும். என்னடா தேட்டரில் நம்ம மட்டும்தான் இருக்கோம், வேற யாருமே இல்லை, என்ன படம் இது அப்படின்ட்டு வேற கேட்பா. நீ எதுவும் கவலைப்படாத, நான் ஒட்டுமொத்த டிக்கெட்டையும் ரிசர்வ் பண்ணிட்டேன் அப்படின்ட்டு வர சொல்லுவான். எதுக்குடா அப்படி என்ன ஸ்பெஷலான படம் இது அப்படின்ட்டு வர கேட்டுருப்பா. நீ எதுவுமே பேசாத, நீ கம்மனு படத்தை மட்டும் பாரு, கண்டிப்பாக சர்ப்ரைஸ் ஆகிடுவேன் அப்படின்ட்டு வர சொல்லுவான். அப்படி என்ன படம், ஓவர் சஸ்பென்ஸாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு படத்தை வேற ஸ்டார்ட் பண்ணி விட்ருவாங்க. அங்கே பேர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே வேற படம் பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. ட்ரெயினில் வேற மாறி அம்மா கொடுத்த கேசட்டில் இருக்க வீடியோ தான் ஓடிக்கிட்டு இருக்கும். கோல்ட் லைனோட 30th anniversary செலிப்ரேட் பண்ணுற விதமாக மியூசிக் பாக்ஸ் ரிலீஸ் பண்ணியிருப்பாங்கல்ல, அந்த ஈவெண்ட்டோட வீடியோ தான் ஓடிக்கிட்டு இருக்கும். அந்த லிமிடெட் எடிஷன் மியூசிக் பாக்ஸ் வேறு 30 வின்னர்ஸுக்கு வேறு டிஸ்ட்ரிபியூட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. கடைசியாக 2 தான் இருக்கும். அதில் ஒரு வின்னரை வேறு அனௌன்ஸ் பண்ணிவிடுவாங்க. ஒன்று தான் இருக்குது, அந்த லக்கி வின்னர் யாருன்னு பார்க்கலாமா அப்படின்னு
அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வேற பில்டப் பண்ணிருப்பாங்க. இந்த வீடியோ பார்க்கும்போது நம்ம போக்ஷலுக்கு வேற ஒன்றுமே புரியாது. உடனே போக்ஷலும் லூயிஸ் நல்லா தெரியுமா இதுதான் நீ எனக்கு சொன்ன அந்த ஆர்ட் டச்சிங் ஃபில்மா அப்படின்ட்டு வேற கேட்டுட்டு இருப்பா. ஆமாம் இதுதான், கொஞ்சம் அமைதியாக படத்தை மட்டும் முழுசாக பார்க்குறியா அப்படின்ட்டு வேற சொல்லுவான். இவளும் தலையெழுத்தே அப்படின்னு சொல்லிட்டு வேற உட்காந்து பார்த்துக்கிட்டு இருப்பா. அந்த கடைசி வின்னரை வேற அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அது வேற யாரும் கிடையாது, நம்பர் 77 அப்படின்ட்டு வேற சொல்லுவாங்க. அந்த 77 இருக்கிற அந்த பேரும் வேற இப்போ நம்ம தான் வின் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ஹாப்பி ஆகிடுவாங்க. அந்த பேர் வேற யாரும் கிடையாது, நம்ம போக்ஷலோட அப்பா அம்மா தான். அவங்க கையில் இருக்க குழந்தை தான் போக்ஷலும் கூட. இது தெரியாமல் போக்ஷலும் இந்த ட்ரெஸ்ஸை நான் எங்கேயோ பார்த்துருக்கேனே அப்படின்னு சொல்லிட்டு வேற பார்த்துக்கிட்டு இருப்பா. உடனே லூயிஸும் நல்லா யோசிச்சுப்பாரு அப்படின்ட்டு வேற சொல்லுவான். எனக்கு ஞாபகம் வந்துச்சு, என் அம்மாவோட ட்ரெஸ்ஸரா அது அப்படின்ட்டு வேற சொல்லுவா. அது உன் அம்மாவோட ட்ரெஸ் மட்டும் கிடையாது, அவங்க தான் உன் அம்மாவும் கூட கூட இருக்கார்ல அவர் தான் உன் அப்பா அப்படின்ட்டு வேற சொல்லுவான். என்னடா சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர சர்ப்ரைஸ் ஆகிடுவா. அவங்க தான் உன்னோட அப்பா அம்மா, உங்கள் கையில் இருக்க அந்த குட்டி பாப்பா இருக்குல்ல அதுதான் நீ அப்படின்ட்டு வேற சொல்லுவான். உடனே போக்ஷலுக்கும் கண்ணிலேருந்து கண்ணீராக கொட்ட ஆரம்பிச்சிடும். லூயிஸோட பாட்டியும் அந்த லாஸ்ட் மியூசிக் பாக்ஸை வேற போக்ஷல் கையில் வேற கொடுப்பாங்க. அவளும் க்யூட்டாக வாங்கி வச்சுப்பாலாம். அப்பா எவ்வளோ க்யூட்டாக இருக்கா இந்த பொண்ணு, ரொம்ப அழகாக இருக்கா அப்படின்ட்டு வர அவங்க பேரண்ட்ஸ் கிட்டேயும் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்களா, எத்தனை மாதம் அப்படின்லாம் வேற விசாரிச்சுட்டு இருப்பாங்க. குழந்தைக்கு பேரெல்லாம் வச்சுட்டிங்களா அப்படின்ட்டு வேற கேட்பாங்க. உடனே போக்ஷலோட அம்மாவும் வச்சாச்சு போக்னாம் அப்படின்ட்டு வேற சொல்லுவாங்க. பாட்டியும் இவன் ரொம்ப லக்கியான பர்சன் அப்படின்ட்டு வேற பயங்கரமாக பாராட்டிகிட்டு இருப்பாங்க. போக்ஷலுங்க அவங்க அப்பா அம்மாவோட ஃபேஸை பார்த்தோன்னே சந்தோஷம் தாங்க முடியாது, கண்ணிலேருந்து கண்ணீராக கொட்டிக்கிட்டு இருக்கும். என் அப்பா அம்மா என்னை பார்த்து எவ்வளோ அழகாக சிரிக்கிறாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வேற ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவா. என் அப்பா அம்மாவை நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அப்படின்ட்டு வேற எழுதுகிட்டு இருப்பாலாம். லூயிஸை வேற பயங்கரமாக ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருப்பான். போக்ஷல் நீ ஃபீல்லாம் பண்ணாதானே, இதுக்கப்புறம் தான் இன்னும் நிறைய சர்ப்ரைஸ் இருக்குது, நீ அமைதியாக உட்காந்து பாரு அப்படின்ட்டு வேற சொல்லிக்கிட்டு இருப்பான். இன்னும் என்னடா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ அமைதியாக உட்காந்து வேற அந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருப்பா. ஈவெண்ட்லாம் முடிஞ்ச உடனே போக்ஷலும் அவங்க பேரண்ட்ஸோட உட்காந்து அந்த மியூசிக் பாக்ஸை வச்சு வேற விளையாடிக்கிட்டு இருப்பா. அதை பார்த்த உடனே லூயிஸுக்கு வேற என்னோட மியூசிக் பாக்ஸ் எங்கே அப்படின்ட்டு வேற அழ ஆரம்பிச்சிருவான். உடனே மாரியோட அம்மாவும் ஒன்றுமே புரியாமல் என்னடா ஆச்சு நீ ஏதாவது தொலைச்சிட்டியா அப்படின்ட்டு வேற கேட்டுட்டு இருப்பாங்க. நான் எதுவும் தொலைக்கல, என்னோட மியூசிக் பாக்ஸ் எனக்கு வேணும், எங்கே அது அப்படின்ட்டு வேற கேட்டுட்டு இருப்பான். அதெல்லாம் உனக்கு கிடையாதுப்பா, அதெல்லாம் வின்னர்ஸுக்கு மட்டும்தான் அப்படின்ட்டு வேற சொல்லுவாங்க. இவன் அழுவுறதை பார்த்த உடனே மாரியும் வேணும்ட்டே அழ ஆரம்பிச்சிருவா. இவங்க ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி எழுதிட்டு இருப்பாங்களா, அதை வேற போக்ஷலும் பார்த்துட்டு பாவம் அப்படின்ட்டு வேற சொல்லிக்கிட்டு இருப்பா. உடனே பக்கத்தில் இருக்கவங்க கிட்ட வேற கொஞ்சம் நீங்கள் லூயிஸை பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு மாரியை மட்டும் கூப்பிட்டு போயிடுவாங்க. ஏன் அழுவுற நீ அப்படின்னு சொல்லிட்டு. லூயிஸும் தனியாக உட்காந்து எனக்கும் மியூசிக் பாக்ஸ் வேணும் அப்படின்ட்டு வேற கதறி கதறி எழுதிட்டு இருப்பான். இவன் அழுவுறதை பார்த்தோன்னே போக்ஷலும் அம்மா ஒரு நிமிஷம் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மியூசிக் பாக்ஸை எடுத்துகிட்டு வந்து லூயிஸ் கிட்ட வேற கொடுப்பா. இந்தாங்க நீங்கள் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. லூயிஸ்க்கு வேற பயங்கர சர்ப்ரைஸ் ஆகிடும். நீ உண்மையாக தான் சொல்கிறியா, இதை நானே வச்சுக்கிட்டுமா அப்படின்ட்டு வேற கேட்பான். வச்சுக்கோங்க அப்படின்ட்டு வேற க்யூட்டாக தலையாட்டிகிட்டு இருப்பா. சரி உன் பேர் என்ன அப்படின்ட்டு வேற கேட்பான்னா போக்ஷில் வேற ரொம்ப குட்டி பொண்ணாக இருக்கிறதுனால கோபுக்ஷில்னு வாயில் வராமல் கோபுக்ஷி அப்படின்ட்டு வேற சொல்லுவா. கோபுக்ஷியா, சரி ஓகே நானே இதை வச்சுக்கிறேன் அப்படின்ட்டு வேற அவன் அந்த மியூசிக் பாக்ஸை வச்சு வேற விளையாடிக்கிட்டு இருப்பான். உடனே போக்ஷிலாம் அவங்க அப்பா அம்மா கிட்ட ஓடிடுவாங்களாம். என் குழந்தை எவ்வளோ பொறுப்பான பொண்ணாக இருக்கா, சரிப்பா போகலாம் அப்படின்ட்டு வேற கூட்டிகிட்டு போயிடுவாங்க. உடனே லூயிஸும் கோபுக்ஷி ஒரு நிமிஷம் நில்லு, ரொம்ப தேங்க்ஸ் எனக்கு இந்த மியூசிக் பாக்ஸை கொடுத்ததுக்கு, பாய் அப்படின்ட்டு வேற சொல்லிக்கிட்டு இருப்பான். அவளும் க்யூட்டாக டாட்டா காமிச்சிட்டு வேற போயிடுவா. போக்ஷில் இதெல்லாம் பார்த்துட்டு நம்பவே முடியாமல் வேற பயங்கர ஆச்சரியமாக பார்த்துக்கிட்டு இருப்பான். என்னால் இதை நம்பவே முடியல லூயிஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இது உண்மை தான் இங்கே பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மியூசிக் பாக்ஸையும் வேற திருப்பி காட்டுவான். அதில் வேற ஞாபகார்த்தமாக கோபுக்ஷின் வேற எழுதியிருப்பான். உடனே லூயிஸும் ஒரே நாளில் இவ்வளோ சர்ப்ரைஸ் நீ எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்ட்டு வேற சொல்லுவான். உடனே இவ்வளோ அந்த மியூசிக் பாக்ஸை கையில் வாங்கிட்டு பயங்கர எமோஷ்னலாக வேற ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பா. படம்லாம் முடிஞ்சு இவங்களும் வீட்டுக்கு போயிட்டு இருப்பாங்க. உடனே லூயிஸும் போக்ஷில் நான் உனக்கு ப்ராமிஸ் பண்ண மாதிரி எல்லாமே பண்ணிட்டேன், நீ ஹாப்பி தானே அப்படின்ட்டு வேற கேட்பான். ஹாப்பியா, நீ வேறடா, நீ ஒரு நாள் கூட என்னை சர்ப்ரைஸ் பண்ணுறதுக்கு மறந்ததே கிடையாது தெரியுமா, நான் அவ்வளோ ஹாப்பியாக இருக்கேன் அப்படின்ட்டு வேற சொல்லிக்கிட்டு இருப்பா. சரி ஓகே வெளியே ரொம்ப குளிருது, நம்ம உள்ளே போகலாமா அப்படின்ட்டு வேற உள்ளே கூப்பிட்டு போயிடுவான். உள்ளே வந்தவொடனே ரெண்டு பேருமே அப்படியே வேற தரையில் படுத்துப்பாங்க. உடனே லூயிஸும் இப்போ தான் ஏதோ என்னோட வீட்டுக்கு வந்த மாதிரி அவ்வளோ ரிலாக்ஸாக சந்தோஷமாக இருக்குது போக்ஷில் அப்படின்னு வேற ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவான். உடனே போக்ஷிலும் அப்படியா மிஸ்டர் லூயிஸ், வெல்கம் ஹோம் அப்படின்ட்டு வேற கலாச்சிக்கிட்டு இருப்பா. நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும் அப்படின்ட்டு வேற சொல்லுவானா. என்னடா கேட்கணும் கேளு அப்படின்ட்டு வேற சொல்லுவா. இல்லை எல்லாருமே என்னை நம்பாமல் நான் பொய் சொல்கிறேன், நான் நடிக்கிறேன்னு சொல்லும் போது நீ மட்டும் என்னை எப்படி அவ்வளோ நம்புனேன், என்னை பார்த்தா என்ன அவ்வளோ நம்பிக்கையான ஆள் மாதிரியே தெரிஞ்சது உனக்கு அப்படின்ட்டு வேற கேட்டுட்டு இருப்பான். உடனே போக்ஷிலும் லூயிஸ் இந்த உலகத்தில் எனக்கு என் தம்பியும் என் பாட்டியும் தவிர வேறு எதுவுமே தெரியாது, அவங்க தான் என் உலகம்னு சொல்லியே நான் வாழ்ந்துட்டேன். எனக்கு மற்றதை எதை பார்த்தாலும் பயமாக தான் இருக்கும். ஆனால் எப்போ நான் உன்னை ஃபஸ்ட் டைம் பார்த்தனோ அந்த நிமிஷம் நீ பார்த்த முதல் நாள்லேருந்து என்னை நீ நம்பலாம் போக்ஷன், நான் உனக்காக இருக்கேன், நான் உனக்கு சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னை அவ்வளோ பத்திரமா அரவணைச்சு பார்த்துக்கிட்டேன். அந்த ஒவ்வொரு வார்த்தையும் இதுக்கு முன்னாடி வேறு யாருமே என்கிட்ட சொன்னதில்லை, அதெல்லாம் எனக்கு அவ்வளோ பிடிச்சது தெரியுமா, உன் கூட இருக்கும் போதெல்லாம் நான் அவ்வளோ சேஃபாக ஃபீல் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர எமோஷ்னலாக வேறு பேசிக்கிட்டு இருப்பா. இதெல்லாம் கேட்கும் போது லூயிஸ்க்கு வேறு பயங்கர டச்சிங்காக போயிடும். உடனே போக்ஷிலோட கையை பிடிச்சி போக்ஷில் இதை நான் அப்போ மட்டும் சொல்லலை, இதை என் லைஃப்
லைஃப் லாங் நான் எப்போவுமே சொல்லிக்கிட்டே இருப்பேன், நான் எப்போவுமே உன் கூடயே தான் இருப்பேன், நீ என்னை எப்போவுமே நம்பலாம், என் கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் நான் உன் கூட தான் இருப்பேன், நான் உன்னை பத்திரமா பார்த்துப்பேன், நீ என்னை எப்போவுமே நம்பலாம் போக்ஷில் அப்படின்னு வேற சொல்லிக்கிட்டு இருப்பான். இதை விட ஒரு பெஸ்ட் மூமெண்ட் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு போக்ஷில் என் மனசில் ஒன்று இருக்குது அதை நான் கேட்கட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு என்னை கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்ட்டு வேற கேட்டுருவான். போக்ஷிலுக்கு அவனை ரொம்ப பிடிக்கும்ல, ஸோ அவளை வேற ஓகே அப்படின்ட்டு வேற சொல்லிடுவான். போக்ஷில் ஓகேன்னு சொன்னோடனே லூயிஸ்க்கு வேற பயங்கர டச்சிங்காக போயிடும். என்னால் சந்தோஷம் தாங்க முடியல போக்ஷில், ஐ லவ் யூ அப்படின்ட்டு வேற சொல்லுவான். ஃபர்ஸ்ட் டைம் போக்ஷில் வேற ஐ லவ் யூ டூ அப்படின்ட்டு வேற சொல்லுவாள். இத்தோட இந்த சீரிஸ் ரொம்ப ஹாப்பி எண்டிங்காக முடியுது ஃப்ரெண்ட்ஸ். பர்சனலாக சொல்லணும்னா எனக்கு நம்ம போட்ட சீரீஸில் இதுதான் என்னோட பர்சனல் ஃபேவரட். நீங்கள் யாராவது இன்னும் இந்த சீரிஸை ஃபுல்லாக பார்க்கலன்னா தயவுசெய்து ஃபுல்லாக பாருங்கள், கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க. போக்ஷில் அண்ட் லூயிஸ் மாதிரியே சூப்பரான ஒரு பேரோட நெக்ஸ்ட் ஒரு சீரிஸில் உங்களை மீட் பண்ணுறேன். உங்களுக்கும் ஏதாவது சஜஷன் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அந்த சீரிஸை நான் செக் பண்ணிவிட்டு போட முடிஞ்சால் கண்டிப்பாக போடுவேன். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வெப் சீரிஸில் பார்க்கலாம். அண்டில் தென் பை ஃப்ரெண்ட்ஸ்.